ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு மேட்ச் வெற்றி, 2 மேட்ச் தோல்வி. பட் இந்த தோல்வி அப்படிங்கிறது கிரிக்கெட்டில் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ சிஎஸ்கேயும் கம்பேக் பண்ணக்கூடிய டீமும் தான். ஸோ அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் ஆனால் இன்னொரு சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரியாலிட்டியாக எடுத்து பேசுவோம். நம்மளோட எமோஷன்ஸ் அண்ட் நம்மளோட லவ் வந்து சிஎஸ்கே கண்டிப்பாக கம்பேக் பண்ணுவாங்கப்பா அப்படிலாம் நம்ம சொல்றோம். எஸ், அதுக்கு தான் உங்களுக்கு பேர் போனவங்க, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட் அஸ் அ டீமா சிஎஸ்கே எந்த மாதிரி இருக்காங்க, உண்மையிலுமே இந்த டீம் வந்து ஒர்க் அவுட் ஆகுற டீமா, உண்மையிலுமே இந்த டீம் வந்து ஒரு பிளே ஆஃப்ஸுக்கு போற டீமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான். சீரியஸ்லி ஓப்பன்லி நம்ம பேசணும் அப்படின்னா அதுதான். ஒன்ஸ் நீங்க 11 இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி அனிருதா ஸ்ரீகாந்த் வந்து அவரோட வீடியோல ஒன்று சொல்லியிருந்தாரு, சிஎஸ்கே ஒரு பக்காவான பவுலிங் டீமா இருக்காங்க, பேட்டிங்கை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு நல்ல டீமாவே மாறிடுவாங்க அப்படின்ட்டு. அது ரொம்ப உண்மை. பவுலிங்கா நம்ம ரொம்ப நல்லா தான் இருக்கோம். எப்படியும் எல்லாரையுமே ஒரு 170 to 190 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோம். ஆனா அதை நம்மளால திருப்பி அடிக்க முடியலைங்கிறது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுவும் ஆர்ஆர் மாதிரி ஒரு டீமு கிட்ட போய் நம்ம தோக்குறது வந்து, நான் தப்பா சொல்லல, பவுலிங் ஒன்றும் பெரிய டீம்லாம் கிடையாது. அவங்கள்ட்டே தோக்குறோம் அப்படின்னா இன்னும் பவுலிங் நல்லா இருக்கிற டீம் கிட்ட எல்லாம் நம்ம எப்படி ஜெயிக்க முடியுங்கிறது தெரியல. ஸோ இதை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இங்க தேவைப்படுது. அதுல ரொம்ப முக்கியமா ஒரு ஓப்பனர் வந்து இன்னும் கரெக்டா அமையணும். ராகுல் திரிபாதியை ஓபன் பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளா இதுக்கப்புறம் இருக்குன்னு தெரியல. மேபி மாத்திடுவாங்க. ஒன்ஸ் நான் எல்லாருக்குமே டெவான் கான்வே உள்ள வரணும்னு தான் ஆசை. ஆனால் டெவான் கான்வே வந்துட்டாங்க அப்படின்னா பின்னாடி ஒரு ஃபாரின் ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்காது. ஒரு அந்த இடத்துல அவங்க ஓவர்டனையோ சாம் கரனையோ ஆட வைக்க தான் நினைக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் தட் பவுலிங் குஷன். அவங்க 2 ஓவர் பவுலிங் போட முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அதனால ஏதாவது ஒரு இந்தியன் பேட்டரை தான் நீங்க எடுத்துட்டு வரணும். இந்தியன் பேட்டர் அப்படின்னு யோசிக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு ஷேக் ரஷீத் ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். 2022, 23, 24 சீசன்லேருந்தே இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 23, 24 சீசன்ல இருந்தாரு. இப்போ 25, ஒரு 3 வருஷமா வந்து சிஎஸ்கேவோட கேம்ப்ல இருக்காரு. அதுக்கு முன்னாடியும் சிஎஸ்கேவோட கேம்ப்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்கவுட் பண்ணி எடுத்த ஒரு பிளேயர் தான். ஏபி ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். சூப்பரா கிரிக்கெட் ஆடுற ஒருத்தர். டொமஸ்டிக் லெவல்ல நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் என்ன மேட்டர் அப்படின்னா இவருக்கு வந்து வயசு வந்து 20 தான். ஸோ ஒரு 16, 17 வயசுலேருந்தே அந்த ஒரு வாட்டி 2022 இந்தியா அண்டர்-19 டீம் ஒன்று போணுச்சு. அதில் இவர் இருந்தார். அங்கேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நிறைய பேர் பிரிஞ்சாங்க அப்படியே ஒவ்வொரு டீமுக்கு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தான் நம்மளோட அங்கிரீஸ் ரகுவன்சி. அவங்களாம் ஒரே டீமில் ஆடினவங்க தான் இந்தியாவுக்காக. ஓகே, அண்டர்-19. ஸோ அப்பயே எடுத்துட்டாங்க சிஎஸ்கே. அப்படியே ஹோல்ட் பண்ணி கொண்டு வராங்க. இந்த வாட்டியும் விட்டுட்டு திருப்பி எடுத்தாங்க. ஸோ ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன் இவர் மேலே. எனக்கு தெரிஞ்சு அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் 11 கொண்டு வரலாம். ஆக்சுவலி இவர் என்ன அப்படின்னா கைண்ட் ஆஃப் ருத்ராஜ் ஹைக்வாட் மாதிரி பிளேயர் தான். ருத்ராஜ் ஹைக்வாட் நீங்க எப்படி அவர் விளையாடுவாருன்னு பார்த்துருக்கீங்கல்ல. காமா ஆரம்பிப்பாரு, சூப்பரா ஸ்ட்ரைக் ரேட்டை மாற்றுவார்ல. லைக் இந்த பவர் பிளேயை மேக்ஸிமைஸ் பண்றது, இந்த தூக்கி அடிக்கிறது, அடால் துடால் பேட்டிங்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ், பட் சூப்பரா ஃபீல்டுக்கு இடையில விளையாடுவாரு. செம்ம டைமிங் இருக்கும். அண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பிளேயரா மாறுறதுக்கு காரணமே அதுதான். எஸ், நிறைய அடால் துடால் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒரு சில பேர் ரெண்டுமே பண்ணுவாங்க. கிளாஸியாவும் ஆடுவாங்க, அடால் துடாலும் பண்ணுவாங்க. லைக் ஒரு சுக்மன் கில் மாதிரி. இன்னொரு சில பேர் ரொம்ப கிளாசி பேட்ஸ்மேன்ஸ் இருப்பாங்க. இவர் வந்து எப்படி அப்படின்னா லைக் எக்ஸாக்டா ருத்ராஜ் ஹைக்வாட் மாதிரி தான். ஓகே, ருத்ராஜ் ஹைக்வாட் மாதிரி ஓப்பனிங் இறங்கி பொறுமையா இன்னிங்ஸை எடுத்துட்டு போய் அடிச்சு தும்சம் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான். இவரால் பெருசா மசில் பண்ண முடியாது. ஏன்னா சின்ன பையன், இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரல. இன்னும் பெருசா செக்லாம் பண்ணல நம்ம ஐபிஎல் லெவல்ல கூட. ஸோ இவர் வந்தவரையும் டீம் பயங்கரமா மாறிடும், அப்படியே அந்த இதுவே மாறிடும் அப்படின்லாம் நான் சொல்லல. மேபி எனக்கு தெரிஞ்சு சாரி டு சே தட் ஃபியூச்சர் யோசிக்கலாம் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். சீரியஸ்லி எப்படி ஒரு 2020 நமக்கு அந்த சீசன் இல்லைன்னா ஆனதுக்கு அப்புறம் ருத்ராஜ் ஹைக்வாட் உள்ள எடுத்துட்டு வந்து பில்ட் பண்ணாங்களோ, அந்த இன்னும் அந்த சீசன் இல்லைன்னா ஆகல. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மிடில் ஆர்டரை வச்சுக்கிட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுனால ஷேக் ரஷீத்தை உள்ள கொண்டு வந்து மேபி ஃபியூச்சருக்காக அவங்க வந்து பில்ட் பண்ணலாம். எஸ், ஒரு சைடு ஷேக் ரஷீத், ஒரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவை நீங்க இறக்கி விடுறப்போ ரச்சின் ரவீந்திரா கிட்ட ஒரு ஃப்ரீடம் கொடுக்கலாம். தம்பி போய் அடிப்பா, ஷேக் ரஷீத் நீ உன் கேம் ஆடு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு இதுவா அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ருத்து ஒன் டவுன்ல வந்துருவாரு. ஓகே, ஒரு நேச்சுரலான ஓப்பனர், நல்ல சாலிடான டெக்னிக் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர், இந்தியாவோட அண்டர்-19 ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். நல்லா பிக் மேட்ச் டெம்பர்மெண்ட் இருக்கு. ஏன்னா அண்டர் பிரஷர்ல நிறைய கேம்ஸ் வந்து அவரோட ஸ்டேட்காகவும் விளையாண்டுருக்காரு, அண்டர்-19 விளையாண்டுருக்காரு. ஒரு மாதிரி இந்த ஐபிஎல் காலப்புக்காக தான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஒரு பவர் பிளேயை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அவர் ரச்சினும் ஆடினாங்க அப்படின்னா விக்கெட்டே விடாம ஆடினா ஒரு 60 ரன் வந்துடும். அது போதும் நமக்கு. லைக்
லைக் இந்த இந்தியனோட கோர் ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் உள்ளே கொண்டு வரதன் மூலம் நம்ம சிஎஸ்கே பில்ட் பண்ணலாம். அண்ட் பர்ஃபெக்டான ஒரு 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 ஓப்பனர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் நிறையா கற்றுக்கிட்டு இருக்காரு, சின்ன பையன் தான், ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. அண்ட் ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டர், அது நான் டேம் ஷோராக சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், ரஞ்சில் 200 அடிச்சிருக்காரு. ஈவன் தோ இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கேம் ஆடினாங்க, தமிழ்நாடு விஸ் ஏபின்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஏதோ ஸ்கோர் பண்ணார், 120 130. ஓகே, அந்த கேம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக ஆடுவார் இவர். அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பிளேயர் தான். லைக் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அக்ரஸிவ்லாம் காட்ட மாட்டாருங்க. நான் சொல்கிறத வச்சு ஆகலாம் நீங்கள் நினைக்க வேணாம், அக்ரஸிவ்லாம் காட்ட மாட்டார். ஆனால் சாலிடான டெக்னிக் வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதே நேரத்தில் சிக்ஸர்ஸும் கன்வெர்ட் பண்ணுவார். ஒரு செம்மையான ஃபீல்டர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிஎஸ்கேக்காகவே உள்ளே வந்து நிறைய கேச்சஸ்லாம் பிடிச்சிருக்காரு, சூப்பராக ஃபீல் பண்ணி காட்டியிருக்காரு. ரொம்ப சின்ன பையன் தான், ஸோ அப்படிங்கிறதுனால செம ஃபியூச்சர் இருக்குது. ஸோ ஷேக் ரஷீத் ஒரு செம ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி சேப்பாக் கண்டிஷன்ஸுக்கு பயங்கரமாக சூட் ஆகிற ஒரு பிளேயர். அந்த பொறுமையாக கேம் எடுத்துகிட்டு போகிறது, நல்லா ஆக்சிலரேட் பண்ணக்கூடியது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருக்கும். ஒரு மாதிரி அவரை நல்லாவே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. எஸ், ஆப்வியஸ்லி வந்து இப்போ வந்து இன்னும் நிறையா கேம்ஸ் இருக்குது, 11 கேம்ஸ் கையில் இருக்குது. அதில் இன்னும் இங்கேருந்து ஒரு 7 கேம்ஸ் கண்டிப்பாக ஜெயிச்சா குவாலிஃபை ஆகலாம். பட் 7ங்கிறது 13க்கு 7ங்கிறது பெரிய நம்பரு. எஸ், உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு 6 கேம் தோல்வி அப்படிங்கிறத தாண்டி இருக்கும். இன்னும் கொஞ்சம் புஷ், இப்போ இருக்கிற இதுக்கு எல்லாருமே ஜெயிக்கிறாங்க, கொஞ்சம் ஒரு 8-9 கேம் ஜெயிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, ஸோ ஆனால் வேற வழியே கிடையாது, ஏதாவது சேஞ்சஸ் இந்த மேட்ச்லேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் ஆகணும். பாப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. அதுவும் டெல்லிக்கு அகேன்ஸ்ட் தான் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அவங்க வந்து யோசிச்சுட்டு தான் வரணும். பவுலிங் அண்ட் பேட்டிங் எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பார்க்கலாம் சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க அண்டு எப்படி போப்பது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷேக் ரஷீத் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக நான் கருதுவேன். மேபி உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். அண்ட் ஆண்ட்ரி சித்தார்த் கூட நிறையா பேர் இப்போ சோஷியல் மீடியா ஆண்ட்ரி சித்தார்த்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரை பத்தி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பையன், இவரோட சின்ன பையன். இவருக்கு 20 வயசு தான், அவருக்கு 19 தான் ஆகுது. ஸோ அவரும் ஒரு ஆப்ஷன் தான். பட் எனக்கு தெரிலங்க, இவர் 3-4 வருஷமா டீம்ல இருக்காருங்கிறப்போ நீங்க இமீடியட்டா இவருக்கு தானே கொடுக்கணும். அண்ட் இன்னொரு நல்ல டேலண்ட்டுங்க. இப்படியே இன்னொரு 2 வருஷம் உட்கார வச்சுட்டு அனுப்புனீங்க அப்படின்னா எந்த டீம் யார் எடுப்பாங்க சொல்லுங்க? ரொம்ப கஷ்டம். பாவம், லைஃபையே ரூல் பண்ற மாதிரி ஆயிரும். ஒரு நல்ல டெக்னிக் இருக்கக்கூடிய ஒரு பையன். ஸோ அந்த பையனெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது மாதிரி நம்ம பல பேரை இழந்துட்டோம், அது நமக்கு தெரியும். நிறைய டேலண்ட்ஸை நம்ம விட்டுட்டோம். ஒரு சாய் கிஷோர் மாதிரி, ஒரு சேனாபத்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் டொமஸ்டிக் லெவலில் ஒடிசாவை சேர்ந்த ஒருத்தர், சூப்பர் பிளேயர். அவரெல்லாம் பிறந்தா யூஸ் பண்ணலாம், அவரையும் விட்டுட்டோம். நிஷாந்த் சிந்து, அவரையும் நம்ம விட்டுட்டோம். லைக் ஜெகதீசன் ஒரு சம ஆப்ஷன். ஆனால் 2020 பெருசாக ஆடினது இல்லை, பட் ஆனால் அவரும் ஒரு நல்ல ஆப்ஷன், அவரையும் விட்டுட்டோம். ஹரி நிஷாந்த் இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஃபிட் ஒரு டைமில் இருந்தார், அவரையும் விட்டுட்டோம். இன்னும் பின்னாடி போனோம் அப்படின்னா அபினவ் முகுந்த் மாதிரி நிறைய பேரை நம்ம வந்து இழந்திருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இவரையும் வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த சீசன் ரொம்ப ஒஸ்டான சீசனாக இருந்துச்சுன்னா இவருக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனதர் பேக் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.